நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 401வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலையும் முறையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. அதிலே நாங்கள் முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல் சூதாடும் அரங்கிலே இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடினார் போன்றது. அதாவது எங்களுடைய அறிவை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் நல்ல நூல்களை நாங்கள் கற்க வேண்டும். அப்படி நாங்கள் கற்காமல் கற்றறிந்த ஒரு சபையிலே கற்றறிந்தவரிடமோ நாங்கள் போய் பேசுகின்ற பொழுது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போமாக இருந்தால், ஒரு சூதாடுகின்ற பொழுது அந்த இடத்திலே வட்டுக்காயை உருட்டி விளையாடுவதை போன்றதாகுமாம். எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும். அதைத்தான் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதாவது அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் போய் பேசுதல், அதாவது கற்றறிந்தவரிடம் பேசுதல், கற்றறிந்த சபையிலே பேசுதல் எவ்வாறு இருக்குமாக இருந்தால், சூதாடும் ஒரு அரங்கிலே வட்டுக்காயை உருட்டி ஆடியது போன்றிருக்குமாம் என்பதாக முதலாவது உரை கல்வியினுடைய மகத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும். அதாவது நிறைந்த அறிவு நிறைந்த சபையிலே நாங்கள், அதாவது அறிவை நிரம்பாமல் நம்ம கல்வி கற்காமல் அவையிலே, அதாவது அறிவோர் இருக்கின்ற அவையிலே நாங்கள் பேசுவது எப்படி இருக்குமாக இருந்தால், ஆடுவதற்கு கட்டம் போடாமல், அதாவது நாங்கள் விளையாடுவதற்கான ஒரு வரையறையை ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்த இடத்திலே நாங்கள் தாயக்கட்டை என்று சொல்லக்கூடிய அந்த சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும். அதை விளையாடுவதற்கு ஒரு கட்டம் இருக்கின்றது. அதை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் அந்த அறிவோர் நிறைந்த சபையிலே நாங்கள் பேச முடியும். இல்லை என்று சொன்னால் கட்டம் போடாமல் நாங்கள் அந்த சொக்கட்டான் என்று சொல்லப்படுகின்ற தாயவாசை என்று சொல்லுவார்கள், தாயக்கட்டை என்று சொல்லுவார்கள், அதை விளையாடுவதை போன்றதாகும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோடிட்டு கொள்ளல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது கலைஞருடைய உரையை ஒத்ததாகத்தான் அமைந்திருக்கின்றது. கற்றவர் நிறைந்த சபையிலே, அறிவோர் நிறைந்த சபையிலே நாங்கள் கல்லாதவள் பேசுகின்றது எப்படி இருக்குமாக இருந்தால், கட்டம் போடாமல் ஒரு வரையறை இல்லாமல், உதாரணமாக நாங்கள் ஒத்துமாங்கொட்டை என்று சொல்வோம், அல்லது அதை சொல்லலாம், அல்லது தாயக்கட்டை என்று சொல்வோம். இதை நாங்கள் விளையாடுவதற்கு ஒரு கட்டம் இருக்கின்றது. அந்த கட்டத்தை நாங்கள் வரைந்து கொள்ளாமல் அதிலே நாங்கள் விளையாடுவதை போன்றதாகும். ஒரு வரையறை இல்லாமல் விளையாடுவதை போன்றதாகும். கல்வி கற்றோர் சபையிலே, கற்றறிந்த சபையிலே நாங்கள் பேசுவது என்பதைத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் கல்வியினுடைய மகத்துவத்தை தான் அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்கள் ஒரு கற்றறிந்தவர் சபையிலே நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் நாங்களும் கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு கட்டம் இல்லாமல், ஒரு வரையறை இல்லாமல், அறிவில்லாமல் நாங்கள் பேசுவதை போன்றதாகும். ஆகவே கல்வியினுடைய மகத்துவத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய சந்ததிகளும் நல்ல கல்வி அறிவாளர்களாக வளர வேண்டும், நாங்கள் வளர்க்கப்பட வேண்டும். இளைஞர்களும் நல்ல சிந்தனைகளோடு நல்ல கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குரலாக சொல்லி நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல், அழகான குரலும் உரையும் அமைந்திருக்கின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.